கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டாக்ஸுகளை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதையும் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நிஃப்டி வந்து உங்களுக்கு இந்த நம்ம ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு தான் அகைன் மேலே போச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கரெக்டாக இந்த 24,490 இந்த சப்போர்ட்டில் அகைன் வந்துட்டு இப்போது இன்றைக்கி காலையில், அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ஒரு கேப் டவுன் கிடச்சிச்சின்னு வைங்களேன். ஒரு வேளை கேப் டவுன் கிடச்சிச்சின்னா இந்த சப்போர்ட்டில் வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகலாம். நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு கேப் அப் கிடச்சிச்சு அப்படின்னா கூட அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே டவுன் ஆகிட்டு இந்த 24,490 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன், தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று ஃபஸ்ட்டு அதாவது ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் அப்படியே மேலே போச்சு. மேலே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சைட்வேஸ் போகும். அப்படி இல்லைன்னா நம்ம அனாலிசிஸ் படி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸ்டாக்ஸுகள்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நேற்று என்னென்னா ஸ்மால் கேப் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நம்ம அதை கொஞ்சம் இன்றைக்கி கவனிச்சுக்கணும். ஓகே, நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னா, அது கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷனில் இருந்து அகைன் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் நிஃப்டி வந்து கீழே டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. நல்லா மைனூட்டாக நம்ம கவனிச்சோம்னா தெரியும். இங்கேருந்து பாருங்கள், அதோட விற்க பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஹை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த கன்சல்டேஷன் ஜோனை எதை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் அதாவது மேலே போணுச்சோ, இப்போ அதே கன்சல்டேஷனில் வந்து அதாவது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட இதே சேம் சினாரியோவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஸோ கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து உங்களுக்கு மூமெண்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஜோஃப்ரியன் ஃபுட்வொர்க் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நெக்லைன் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். இந்த நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறோம். ஓகே, இப்போது அதோட டார்கெட்டை வந்து கிட்டத்தட்ட இல்லை, எக்ஸாக்டாகவே உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு நேற்று ஒரு 5% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போது உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் யாருக்காவது ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10% உங்களுக்கு ஒரு 10 ட்ரேடிங் செஷனில் உங்களுக்கு நமக்கு கிடச்சிருக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணியிருந்தா. ஸோ நம்ம அந்தளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில்
பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் 1055 நம்ம இந்த ஸ்டாக்குக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிறதுனால நீங்கள் ஒரு 10% 5லேருந்து 10% நீங்கள் அப்சைடில் டார்கெட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து அதாவது லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒர்த்தான ஸ்டாக். அதோட பாருங்களேன், எங்கேயாவது ஒரு பெரிய கரெக்ஷன் வந்திருக்கான்னு பாருங்கள், எங்கேயுமே வரல. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போதைக்கு நல்ல அதோட ரிசல்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லாங் டேர்முக்கு கூட இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம். லாங் டேர்ம்ன்றப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா ஒரு 3 or 5 இயர்ஸ்க்குள்ளே கூட நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போ பிக் பண்ணலாம். இதை ஷார்ட் டேர்முக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட ஃபாஸ்ட்டாக கூட இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சார்லட் ஹோட்டல். இந்த சார்லட் ஹோட்டல் வந்து உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் கிட்டத்தட்ட போன வருஷம் மார்ச்சில் இருந்து இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதாவது நேற்று இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10%, கிட்டத்தட்ட 9.70% வந்து அப்சைடில் போயிருக்கு. இந்த கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து உடைக்கும் போது ரொம்ப வெறித்தனமாக மேலே ஏறும். ஸோ என்ட்ரி பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். 920 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1150 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்சைடில் தொடர்ந்து போகும். அப்படி இல்லைன்னா ஒரே நாளே உங்களுக்கு 10% மேலே போனதுனால ஒரு 1 or 2 days வந்து ஒரு மைனர் கீழே கொஞ்சம் இறங்கிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக உடைச்சதுனால இது வந்து ஷூராக மேலே போகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளோட ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட எஸ்எல் வந்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம். இங்கே 398 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 469. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 1 week or 10 daysலேயே அதோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும். அதாவது 510 வரைக்கும் கூட ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிட்டாச்சி எனர்ஜி. ஸோ இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தான், பட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் வந்து நீங்கள் இந்த லோவுக்கிட்ட வச்சுக்கலாம். அதாவது இந்த லோவுக்கு கீழே 11,713 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இது கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான், மிட் கேப் ஸ்டாக்ஸு. ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2 டார்கெட் கொடுத்துருக்கேன். 14,831 ஃபஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 16,216 செகண்ட் டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். இதுவும் வெறித்தனமாக ஏறக்கூடிய ஸ்டாக்ஸு தான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜிஹெச்சிஎல். இந்த ஜிஹெச்சிஎல் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022ஓட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு 2 இயருக்கு மேலே இருக்க ஸ்டாக்ஸுகளை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது அதை மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகலை.
ஸோ என்ன கேட்டால் இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு மேலே இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே உங்களுக்கு இந்த புல்லிஷ் கேண்டுக்கு மேலே இன்னொரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது சேஃப் என்ட்ரியாக இருக்கும். ஸோ என்ட்ரி வந்து நாளைக்கு பார்த்துட்டு, அதாவது இன்றைக்கி பார்த்துட்டு ஃப்ரைடே ஈவினிங்கில் நீங்கள் 3:15 ரேஞ்சில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். எஸ்எல் வந்து இந்த 695 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிறதுனால நீங்கள் ஒரு 5 or 10% வந்து அப்சைடில் டார்கெட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைட்வேஸில் இந்த ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எஸ்எல்லாம் வந்து நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ஹோல்டு பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் பிரேக் அவுட் ஆகட்டும். இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 724, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் செகண்ட் டார்கெட் இந்த 829, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 905 வரைக்கும் போகும். நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக வாங்கும்போது நீங்கள் அதோட ஆல் டைம் ஹையை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் வந்து வெயிட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த 3 டார்கெட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஆனந்த்ராஜ் லிமிடெட். இது ஒரு ரியாலிட்டி செக்டாரில் இருக்க ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்கு மேலே, இந்த கன்சல்டேஷன் ஜோனை எப்போ உடச்சி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ நம்ம அப்போ தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே உங்களுக்கு உடச்சிச்சு அப்படின்னா இது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த 721 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10%லாம் அசால்ட்டாக போகும். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபாயில் இருந்தது. ஸோ 50 ரூபாயில் இருந்து இன்றைக்கி இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 941 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இது 941 உடனே போகாது. இது ஒரு ஷார்ட் டேர்முக்கான உள்ள ஒரு டார்கெட். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கோங்க. 10% அசால்ட்டாக மேலே போயிடும். ஓகே, இன்னொரு ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங். இந்த கார்டன் ரீச் ஷிப்பிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்காக எடுக்கிறதாலும் சரி, இந்த ஹை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் ஆகும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.